Hi friends, welcome to ShanVasanth's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் PF Chang ஸ்டைலில் ஒரு யம்மியான டைனமைட் ஷ்ரிம்ப் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 350 கிராம் ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரானில் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் கார்லிக் பவுடர் இல்லைன்னா 5 or 6 கார்லிக் க்ளவுஸை நல்லா பேஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இது ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது, நார்மல் ஸ்பைசியில் தாங்க இருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் கிட்ட சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. டார்க் சோயா சாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த 350 கிராம் ப்ரானுக்கு ஒரு எக் கரெக்டாக இருக்குங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடரும் சில்லி பவுடரும் உங்கள் ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷ்ரிம்ப்புக்கு தேவையான அளவு உப்பு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் கிட்ட உப்பு தேவைப்படும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேரினேஷன் டைம்ன்ற மாதிரி எதுவும் கிடையாதுங்க. நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இமீடியட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷ்ரிம்ப் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து டைனமைட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த டைனமைட் சாஸ்க்கு 3 டேபிள் ஸ்பூன் ரெகுலர் மயனைஸ் ஆர் சில்லி மயனைஸ் அண்ட் தென் ஸ்வீட் சில்லி சாஸ் பார்த்திங்கன்னா 4 to 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பிரைட் ஆரஞ்சு கலர் அவ்வளோதாங்க. நமக்கு இது மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுன்னா டைனமைட் சாஸும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். அதாவது 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார். கார்ன்ஃப்ளவரும் ஆல் பர்பஸ் ஃப்ளாரும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 2 பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். அண்ட் தென் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆரிகானோ அண்ட் 1/4 டீஸ்பூன் பேசில். ஆரிகானோ அண்ட் பேசில் டோட்டலி ஆப்ஷன், பட் சேர்த்தா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் எல்லாமே இந்த மாவில் 1 by 1 சேர்த்துட்டு நம்ம கோட் பண்ண போகிறோம். எக்ஸஸ் ஃப்ளார் இருந்துச்சு அப்படின்னா டஸ்டிங் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ப்ரானையுமே ஃப்ளாரில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ப்ரானோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளேயே குக் ஆயிரும். ஏன்னா நம்ம அவுட்டர் லேயர் அந்த மாவு போட்டிருக்கனால ஒரு 2 மினிட்ஸ் ஆகுங்க குக் ஆகுறதுக்கு. இன்கேஸ் இப்போ நீங்கள் பார்ட்டிலாம் இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் மேரினேஷன் நீங்கள் முடிச்சு வச்சுருங்க. அண்ட் தென் டைனமைட் சாஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாவில் கோட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டைனமைட் சாஸில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நமக்கு இந்த ஷ்ரிம்ப் ரெடி ஆகிடும். இந்த ப்ரான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைனமைட் சாஸில் மிக்ஸ் பண்ணாமையே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஷ்ரிம்ப் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டைனமைட் சாஸில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைனமைட் சாஸில் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தாங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தாங்க லைட்டாக ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட்டும் அந்த சாஸோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு யம்மியான டைனமைட் ஷ்ரிம்ப் நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ShanVasanth's கிச்சன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.